வணக்கம் சோதரி நண்பர்களே. 2025 ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனோட சிக்கி விட்டு செஞ்சரித்து வர்றாங்க. அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருந்து வரும். ராசியில் கேது இருக்கிறதுனால வழக்கமான அலைச்சல்கள், டென்ஷன்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தபோதும் காரிய ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியும். சம்பாகமாக இருந்து வந்த அலைச்சல்கள், டென்ஷன்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள், தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே குறைந்து சில நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள், தனிப்பட்ட விஷயங்கள், காரியங்கள்லாம் படிப்படியான முன்னேற்றங்கள், தேவைகள் பூர்த்தியாவது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் பார்த்து வருவீங்க. மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி போன்ற நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும். பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கங்க. அடிக்கடி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள் பற்றி பேசி மற்றவங்களுடைய சங்கடங்களை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே அதிகமாகும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அது அங்கே போய் சேரும்போது வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றவங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லது. நல்லதே எடுத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் என்னதான் சொன்னாலும் மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சிரமமான காரியமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நிதானத்தை கடைபிடிச்சிக்கங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. வழக்கமான டென்ஷன்கள், அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் காரியங்கள்னு வரும்போது அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் முழுமையாக இருக்குது. அதனால் முயற்சிகளில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் அப்படி தான். சின்ன சின்ன அலைச்சல்கள், டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்து போகவே செய்யும். இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். வீடு, மனை, பூமி, வாகனங்கள் வகையில் எதிர்பாராத அனுகூலங்கள், ஆதாயங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வீடு, மனை, பூமி, வாகனங்கள் வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனி அக்கறை காட்டி நன்மைகளையும் பெற்று வருவீங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நாட்கள் எதிர்பாராத நன்மைகளை கொடுத்துட்டு போகும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகளை தான் பார்த்து வருவீங்க. கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் வெளியிடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால வெளியிடங்களில் சாதகமான அமைப்புகளையும் பார்க்க முடியும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகளை காட்டு செய்வீங்க. ஆனால் பிரயாணங்கள் வகையில் தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாதம் மற்றவங்க தேவையிருந்து செயல்பட்டு வர்றதுனால காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க. உங்களை தேடி 4 பேர் வரவும் செய்வாங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு அளவான நிலைகளில் தான் செயல்பட்டு வருது. குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் முரண்பட்ட நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மனசங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானம் என்பது தேவைப்படும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் பெற்றோர்களுடைய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அவங்க விஷயங்கள், காரியங்கள் சில எதிர்பாராத நன்மைகளையும் பெற்று வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது. இருந்தாலுமே உடன்பிறப்புகள் கொஞ்சம் முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வருவாங்க. திடீர்னு சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு அப்போஸ் பண்ணவும் செய்வாங்க. ஸோ உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலுமே சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறதும் நல்லது. கணவன் மனைவி உறவுகள் வழக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. வாழ்க்கை துணை நிறைய விஷயங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகவும் ஒத்துழைப்பு கொடுக்கவும் செய்வாங்க. அவங்களுடைய விஷயங்கள், காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க. அதே போல் வாழ்க்கை துணை தேவையிருந்து செயல்பட்டு வர்றதுனால அவங்க வகையில் சில நல்ல மாற்றங்களையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து வருவாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகளில் தான் இருக்கும். குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரம் குழந்தைகள் வகை தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி தகுந்த கொஞ்சம் மனசிட்டு போய்க்கிறது நல்லது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு தான் வேலை செய்யுது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாத அமைப்பு எதிர்பார்ப்புகளை அதிகம் கொடுக்கவே செய்யுது. குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும்.
ஆனால் கிரக நிலைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் தான் செயல்பட்டு இருக்குது. ஆகையினால் கன்னிராசிக்காரங்க திருமண அமைப்புகள் உத்தரவாக்கு அமைப்புகளை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. நண்பர்கள் வகையிலும் சரி, உறவினர்கள் வகையிலும் சரி, மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக பார்க்காத நண்பர்கள் உறவினர்களை பார்க்கக்கூடிய, மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பட்டுமிடாமல் இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதனால் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ரொம்பவுமே இன்வால்வ்மெண்ட் காட்டாதீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலையில் இருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் கன்னிராசிக்கு கல்வி வித்தைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அதனால் மாணவர்கள் அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் மூலமாக அனுகூலங்களையும் பார்த்து வருவீங்க. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு சாதகமான வகையிலே அமைந்து வரும். பொதுவாகவே கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடையக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் தேவையில்லாத மருத்துவ விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. தனிப்பட்ட முறையிலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சடனாக உடல் பலவீனம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அதனால் உணவு சார்ந்த விஷயங்கள், ஓய்வு நேரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஹெல்த் கேர் கொஞ்சம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. அதே போல் இந்த மாதம் கன்னிராசிக்காரங்க மற்றவங்க தேவையிருந்து செயல்பட்டு வர்றதுனால வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்கள் புதிய காரியங்கள் மூலமாக அனுகூலங்களை பார்த்து வருவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமான நிலைகள் இருக்கும். தடைபட்டு வந்த காரியங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்க விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் சிலருக்கு ஏற்படும். பணியிட மாற்றங்கள் போன்ற அமைப்புகள்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும். இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. பொதுவாகவே தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஆனால் ராசி ரீதியாக ராகிக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால மற்றவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க. உங்களுக்கு முன்பின் தெரியாத விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடாதீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் செயல்பட்டுட்டு வரும். ஓவராலாக இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் வேலை செய்யும். தனிப்பட்ட முறையில் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க. மனசுக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலான சமாச்சாரங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.